ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவங்க கூட ஈஸியாக வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 2,000 சேமிக்கலாங்க. என்னம்மா நீ பேசுகிற, 10,000 யாருமா இந்த காலத்தில் வந்துட்டு சம்பளம் வாங்குறாங்க? 10,000 சம்பளம் வாங்கி எப்படிமா ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நிறைய பேர் வந்துட்டு 10,000 சம்பளத்துக்கு கூட வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு சேவிங்ஸ்னு ஒன்றுமே இல்லாமல் கூட சேலரி வாங்குறாங்க, அப்படியே செலவு பண்ணுறாங்க. அடுத்த மாதம் சம்பளம் வாங்குறாங்க, அப்படியே அவங்களுடைய செலவுக்குனே வந்துட்டு பணம் போயிடுதுங்க. சேவிங்ஸ்னே ஒன்றுமே இல்லாமல் போகுது. ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 10,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஆளாக இருந்தால் கூட 2,000 ஈஸியாக சேமிக்கிறதுக்கு நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, என்னம்மா நீ வந்துட்டு 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், சரி நான் வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வெளியே போயிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா 10,000 சம்பளம் வாங்குறவங்க கூட ஈஸியாக வந்துட்டு 2,000 சேமிக்கலாம் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் நீங்களும் வந்துட்டு ஒரு 4,000 இல்லை 5,000 வரைக்குமே உங்களாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்களும் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாதத்துக்கு வந்து ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவங்க வந்துட்டு 2,000 சேமிக்கிறதுனா ஒரு சவாலான விஷயம் தாங்க. ஆனால் அந்த சவாலையும் நம்ம கண்டிப்பாக செய்யணும். செஞ்சால் மட்டுமே நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ சம்பளம் ஃபுல்லாக வந்துட்டு தேவையான செலவுக்கு சரியாக போயிடும். ஏன்னா ஒரு 10,000 சம்பளம் சொல்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம தேவைக்கான நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகளுக்கு வந்துட்டு சரியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு 2,000 சேமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சவாலாக எடுத்து இது கண்டிப்பாக செய்யணுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செலவுக்கு போக மீதியை வந்து நீங்கள் சேமிக்கக்கூடாது. எப்பயுமே நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது வந்துட்டு உங்களுடைய வருமானம் வந்ததுனே முதல்ல உங்களுடைய சேவிங்ஸுக்கு நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பணத்தில் தான் அந்த மாதத்துக்கான செலவை நீங்கள் செய்யணும். இப்போ ஓரளவுக்கு அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, ஒரு 30,000 40,000 இந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 30 20 இந்த ரூல் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. 50% வந்துட்டு உங்களுடைய நீடுக்காக நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். 30% வந்து உங்களுடைய உங்களுடைய விருப்பமான செலவுகளுக்கு நீங்கள் வந்துட்டு பணத்தை செலவு பண்ணிக்கலாம். இந்த 20% வந்துட்டு உங்களுடைய சேவிங்ஸுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரூல் பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்ம மேலே ஐக்கானு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், ஓரளவுக்கு மீடியமாக சேலரி வாங்குறவங்க, ஒரு 10,000 சேலரி வாங்குறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா 80% 20% இதுதான் உங்களுக்கான ரூலுங்க. அந்த 80%னால் உங்களுக்கு 8,000 அந்த 8,000 வந்துட்டு அந்த மாதத்துக்கான செலவுக்கான பணமாக தான் நீங்கள் வச்சுக்கணும். மீதி இருக்க அந்த 20%னால் 2,000 அந்த 2,000 பணத்தை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சேமிப்பு பணமாக எடுத்து வச்சிடணுங்க. கண்டிப்பாக இந்த 2,000 நீங்கள் கையே வைக்கக்கூடாது. இந்த 8,000 தான் அந்த மாதத்துக்கான செலவை வந்துட்டு நீங்கள் பண்ணணுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பட்ஜெட் போடணும். எல்லாருமே சொல்கிறாங்க பட்ஜெட் போடுங்க அப்படின்னு. பட்ஜெட் போடுறது அந்தளவுக்கு ஒரு பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க. நீங்கள் உங்கள் செலவுக்கு எவ்வளோ பணத்தை எடுத்து வச்சு அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு செலவு செய்ய கற்றுக்கிறதுக்கு இந்த பட்ஜெட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நாடே வந்து பட்ஜெட் போடுதுங்க. நம்ம வீட்டுக்கு பட்ஜெட் போடக்கூடாதா? கண்டிப்பாக நீங்களும் பட்ஜெட் போடுங்க. ஒரு 8,000 சம்பளத்துலேயே எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு 3,000 இது வந்து நான் மேக்ஸிமம் 3,000 போட்டிருக்கீங்க. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரெண்ட் வந்துட்டு வேரியபிள் ஆகும். இப்போ வந்துட்டு நாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கனால ஒரு 3,000 தான் நம்ம வீடு தேடுவோம். நான் சொல்கிறது கரெக்டு தாங்க. அதுக்கு மேலே நம்மளோட வாடகை நம்ம கட்ட முடியாது. அதனால் 3,000 தான் நம்ம வீடு வாடகை இருக்கிற மாதிரி வீடை பார்ப்போம். அந்த மாதிரி நீங்கள் 3,000 வீட்டு வாடகைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபுட்டு வந்துட்டு நான் வந்து 3,500 போட்டிருக்கீங்க. இதில் உங்களுக்கு அந்த மாதத்துக்கான கேஸு, காய்கறி வாங்குறது, பழம் வாங்குறது, அப்புறம் மளிகை சாமான் வாங்குறது, நான்வெஜ் வாங்குறது, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, எல்லாத்துக்குமே வயிற்றுக்கு தேவையான சாமானை வாங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் 3,500 அந்த மாதத்துக்கு முடிச்சிடணுங்க. அதுக்கு மேலே ஒரு சல்லி நயா பைசா கூட நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்துட்டு பெட்ரோலுக்கு 500 போட்டிருக்கீங்க. ஏன்னா நான் வந்துட்டு 500 ஏன் இந்தளவுக்கு கம்மியாக போட்டிருக்கேன்னா, நாம் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருப்போம். ஒரு வேலைக்கு போகிறேன்னா வந்துட்டு சைக்கிளில் கூட அதிகம் பேர் இப்போ வேலைக்கு போகிறாங்க. இப்போ ஒரு வண்டியை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடுன்னு ஒன்று போட்டால் தான் அந்த வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும். அதனால் ஒரு மாதத்துக்கு 500 பெட்ரோலுக்கு நான் எழுதியிருக்கேங்க. உங்களுடைய ட்ராவலிங் பொறுத்து இந்த பெட்ரோல் செலவு வந்துட்டு வேரியபிள் ஆகும். கரண்ட்டு பில்லு ரீசார்ஜுங்க முடிஞ்ச வரைக்கும் 500 உங்களுடைய இந்த பில் செட்டில்மெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. கரண்ட்டு பில் வந்து நம்ம வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் இருக்க மாட்டோம். அதனால் கரண்ட்டு பில் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக தான் வரும். ரீசார்ஜ் எல்லார் வீட்லேயும் வந்துட்டு 2 மொபைல் இருக்குங்களா, 2 மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணோம். அதை பார்த்து கொஞ்சம் அளவாக பண்ணிக்கோங்க. 500 உங்களுடைய ரீசார்ஜு கரண்ட்டு பில்லு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாதம் ஒரு 500 சொல்லிட்டு இந்த செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. மெடிக்கல் இஷ்யூக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடலாம்.
மாதம் மாதம் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி நமக்கு வேலை வராது. சப்போஸ் வந்தால் இந்த பணம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வரலன்னா இந்த 500 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு உண்டியலா இல்லை நீங்கள் எதில் வந்துட்டு ஒரு பர்ஸில் போட்டு வைக்கிறீங்களா, எதுலையோ ஒன்று இந்த 500 போட்டு வச்சுடுங்க. அந்த மாதத்துக்கு உங்களுக்கு வந்து மெடிக்கல் செலவு வந்தால் மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த 500 அப்படியே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த 8000 நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த பட்ஜெட் பிளானில் ஏதாச்சும் முன்ன பின்ன உங்களுக்கு இடிக்குது, 8000 ஒரு பால் செலவு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அதிகமாகிடுச்சு, இன்னொரு 200 ஒரு 300 கிட்ட நமக்கு வேறு செலவுக்காக பணம் தேவைப்படுதுன்னா, நீங்கள் அந்த மாதத்துக்கு 500 மெடிக்கல் செலவுக்கு சொல்லி எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அதெல்லாம் இங்கே எடுத்து செலவு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் நல்லாவே பிளான் பண்ண முடியுங்க. ஒரு 8000 அந்த மாதத்துக்கான எப்படி செலவு பண்ணுறது, பட்ஜெட் போடுறது நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே வேரியபிள் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போடுங்க. ஸோ மீதி இருக்க இந்த 2000 பணத்தை வந்து என்ன பண்ணுறது, அப்படியே வச்சுருந்தா எந்த ஒரு யூஸும் இல்லைங்க. நாம் வந்துட்டு 2000 எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு யூஸும் இல்லை. அதை வந்துட்டு வளர வைக்கணும். ஸோ நீங்கள் இதை வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்கில் இந்த ஆர்டி எல்லாம் போட்டுட்டு வரலாங்க. இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு 100 ஸ்டார்ட் பண்ணலாங்க. மாதம் வந்துட்டு நீங்கள் 100 ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் 2000 எடுத்து வைக்கிறீங்கன்னா மாதம் 2000 அதில் போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு 6.7% to 7.5% வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் 5 வருஷத்துக்கு வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரலாம். உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா மேலே ஐக்கார்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த பணத்தை வந்துட்டு இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் இந்த 2000 வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, பேங்க்கில் இருந்தாலும் சரி, பேங்க்கில் வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஆர்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் கூட நீங்கள் போடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு உங்கள் பணத்தை வந்து நீங்கள் அப்படியே கையில் வச்சுட்ருக்காதீங்க. கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு 6 மாதம் நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்களேன். பட்ஜெட் போட்டு உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு நல்ல சேவிங்ஸ் உங்களாலையும் பண்ண முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவங்க கூட ஈஸியாக 2000 சேவிங்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களாலையும் வந்துட்டு சேவிங்ஸ் நல்லாவே பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.